இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு கூட அநேக இந்த பழைய காலத்தில் சீக்கிரமாக வந்து கர்த்தரை ஆராதித்தீங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இங்கேயும் இதிலையும் ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறது. நாம் வாசிப்போம். பக்கம் 817. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று நாம் வாசித்தோம். என்னோட கூட லூக்கா என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 நாம் எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிப்போம். பக்கம் புதிய ஏற்பாடு 77வது பக்கம் வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். ஜெபிப்போம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீர் என் உள்ளத்திலே கொடுத்தவரை அன்றவரை எடுத்து சொல்ல, அன்றவரை உங்களுடைய பிறப்பை எடுத்து சொல்ல அன்றவரை கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நமக்கு அது அப்படியே லிங்க் ஆகி இந்த ஈசாவுடைய வேர், தாவீதுடைய வேரிலிருந்து எழும்பப்பட்ட இந்த இயேசுவானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முன்னூறாக சில வார்த்தைகளை கடை நான் சொல்லிவிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க 3 குறிப்பை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, நம்ம வாசிக்கப்பட்ட இந்த பகுதிக்கு ஒத்தாக என்னோடு கூட நீங்கள் எடுப்பீங்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்போம். 338 சில காரியங்களை முன்னுரையாக அப்படியே காண்பித்து பின்பு இந்த தாவீதின் வேரோட லிங்க் பண்ணிட்டு அப்புறம் கர்த்தரை செய்திக்கு நேராக நம்ம போவோம். வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். இங்கே நான் குறிப்பெடுக்கிற காரியம் என்னென்ன, இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர். அங்கே பார்த்தோம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து எழுப்பி செழிக்கும் என்று சொன்னது போல அந்த ஈசாவின் வேரிலிருந்து தாவீது எழுப்பி தாவீதனுடைய சந்ததியிலே யூத கோத்திரத்தின் சிங்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அல்லேலூயா. அதில் நீங்கள் இன்னொரு வசனத்தை பார்த்தா 3:7 பார்த்தீங்கன்னா தாவீதின் திறவுகளுடையவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அன்பானவர்களே, இந்த இதோ யூத கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்பட்ட எங்கே இதை சொன்னாங்க அப்படின்னா, இதை வெளிப்படத்தில் கடைசி அதிகாரத்தில் முன்குறித்தது போல ஆதி ஆமத்தில் யாக்கோபு மரணம் அடைந்த முன்பாக 41ஆம் அதிகாரம் 49:8 அவன் சொன்ன வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதே வாக்கியம் எழுதப்பட்டிருக்க பாருங்க. ஆதியாகமம் 49:8 நீங்க வாசிங்கன்னா, யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் 67 பழைய ஏற்பாட்டில் பால் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே ஆதி ஆமத்தில் 49ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு மூலியமாக
கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என்ன என்ற யூதாவே என்ன சொல்ற, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதாவே, சகோதரால் புகழப்படுவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடாரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை பணிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் மத்திய எழுத சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 பார்த்தீங்கன்னா அவரை பணிய நாங்கள் வந்தோம் என்று சொல்லுவாங்க. 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்த்து பணிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய அன்பான பிள்ளைகளே, நான் ஏன் இதை காண்பிக்கிறேன் என்றால், பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலர் புதுசாக இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த யாக்கோபுனுடைய பிள்ளைகளாகிய 12 பிள்ளைகள் 12 கோத்திரமாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு கோத்திரம் யூதா. அந்த யூதா கோத்திரத்திலே இயேசு பிறந்தார். அல்லேலூயா. தாவீதின் ஊரிலே தாவீதின் குமாரனாக இயேசு பிறந்தார். பாருங்க, நான் இன்னொரு வசனத்தை காண்பிப்பாருங்க. எதற்காக இயேசு பிறந்தார் அப்படின்னா, எதற்காக யூத கோத்திரத்தில் வந்தார் அப்படின்னா, எல்லாரும் அவரை பணியணும். பக்கத்து சொல்லி என்ன பண்ணோம்? பணியணும். உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த கொண்டாடுற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமாக இந்த கிறிஸ்மஸுக்கு தான் அவங்களுக்கு என்னது சரியான நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அன்னைக்கு நல்லா கொண்டாடுவாங்க. அதோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே ரொம்ப மௌனமாக இருப்பாங்க. அதோடு பார்த்தா ஈஸ்டர் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் பணிவு இருக்காது, ஒன்றுமே கர்த்தருக்கு ஒன்றுமே இருக்காது. அதோடு எப்போ தான் ஞாபகம் வரும்? அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் பணியை ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனால் உண்மையாக கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்த நீங்களும் நானும் அந்த யூத கோத்திரத்தின் சிங்கத்தை நம்முடைய வாழ்வில் எப்பவுமே நம்ம பணிவோம். ஆமென். கர்த்தர் நாமத்து மகிமையுள்ளதாக. பாருங்கள், 2வது நீங்கள் அதில் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 49ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 163ஆம் பக்கம் 2:47 பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லும் பாருங்க, வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்க, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று இங்க வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று சொன்னால் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அது யூதா சொல்றாரு. பிள்ளைகளை தந்தது தெரிஞ்சு தான் சொல்றாரா தெரியாதான் சொல்றாரா? ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று சொன்னாரு. இந்த 23 ஆண்டு காலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் நமக்காக பிறந்து ரட்சிப்பை நமக்காக உண்டு பண்ணி அவர் பரலோகம் ஏறி அவர் என்ன பண்ணார்னா இன்னும் அநேகரை சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அனுதினமும், அதாவது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் அவர் பிறந்தார். ஏன் யூத கோத்திரத்திலிருந்து அந்த தீர்க்கதரிசனம் அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படியே நிறைவேறதை நான் பார்க்கிறோம். இன்னும் சில வருஷங்களை டக்குன்னு நான் உங்களுக்கு காண்பித்து வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் குறிப்பிட்ட நேரம் கடந்து போகிறேன். பாருங்கள், நீங்கள் என்னோட கூட ரோமருக்கு நிருபத்திலே நீங்கள் 1ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை 4-5 நீங்கள் வாசிப்பீர்கள். அழகாக சொல்ல பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாமங்களின் முன்னமே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுகதரர் என்று மருத்துவரிலிருந்து உயிர் தெளிந்ததினாலே வளமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இங்கே பவுல் சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அழகாக சொல்றாரு. அவரை 4ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பசுத்த வேதமங்களில் முன்னமே தம்முடைய சுசேஷத்தை பற்றிய வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்து வரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும். பாருங்க, அவர் சொல்றாரு, தாவீதினுடைய சந்ததியில் மாம்சத்தின்படி நீ பார்த்தீங்கன்னா பிறந்தார், ஆனால் மாம்சத்தின்படி பிறகுல அவனை வாசல லூக்கு 1:30 ஒரு கன்னிகை அவள் வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று நாம் வாசித்தோம். பாருங்க, ஏசாயால சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பேரிடுன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த வாக்கியத்தில் அவர் சொல்றாரு, ஆனால் அவர் எப்படி பிறந்தார்னா 5வது சொல்றாரு, அவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று சொல்றார். பரிசுத்த ஆவியினாலே அவர் என்ன பண்ணார், ஈவந்தோ யூதா கோத்திர சிங்கமா இருந்தாலும், ஈவந்தோ அவர் ஈசாவின் அடிமருந்து தோன்றின தாவீதினுடைய சந்ததியிலே மாம்சத்துப்படி பிறந்தாலும் மாம்சப்படி பிறக்கல, ஆவியினாலே பிறந்தவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதான் தேவ சுதன் என்று சொல்லுகிறார். நீங்க 2 தீமோத்தி அது பவுல் சொல்ல 2 தீமோத்தி 2:8 பார்த்தீங்கன்னா பக்கம் 292 அதில் வாசிப்போம். அதுவும் சொல்லுவார் பாருங்க, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. பாருங்க, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. போதும், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு. நான் இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய லிங்கை நான் உங்களுக்கு வசனத்து மூலிமா லிங்க் பண்ணுறேன். பாருங்க, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. நீங்கள் இப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதில் 355வது பக்கம் வாசிப்பீங்கன்னா வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடியவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த தூதனை அனுப்புறது யார் தான்? நான் தான். பக்கத்தில் சொல்லுங்க, மரியாளுக்கு தூதனை அனுப்புறது யார் தான்? இயேசு தான் அனுப்பி. அதற்கு நாமத்து வேண்டதாக. இப்போ நம்ம அந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 31 நம்ம வாசிப்போம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, அதுக்கு முன்ன 30 பார்த்தா, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி, யார் சொன்னது சொல்ல மாட்டீங்களே, தேவ தூதன் சொன்னார். அந்த தேவ தூதனை அனுப்பினது யாரு? இயேசு. அந்த தேவதூதனை அனுப்பி நீ ஒரு குமாரனை பெறுவா என்று சொன்னப்போ முதல் குறிப்பு, இயேசு ஒரு வேர் எழுப்பி அது செழிக்கும் என்று நாம் பார்த்து கொண்டு வருவோம். அதில் இயேசு ஏன் பிறந்தார்? பக்கத்தில் பயிலுங்க, இயேசு ஏங்க பிறந்தார்? சோகமாக கேட்குறீங்களா, சந்தோஷமாக கேட்குறீங்களா, உற்சாகமாக கேட்குறீங்களா, இல்லை கோபமாக கேட்குறீங்களா, இல்லை வருத்தமாக கேட்கலாம் தெரியல, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இயேசு ஏங்க பிறந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். ஒரு சிலருக்கு கேள்விப்பட்டிருக்காங்க, ஒரு சிலரும் கேள்விப்படாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நாம இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல்ல பாருங்க, வாசிங்க. மத்தேயு 1:21 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். எதுக்காக இயேசு பிறந்தாரு? பாவங்களை நீக்கி ரட்சிக்க. யார? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க. இந்த உலகத்தில் எதுக்காகப்பா இயேசு பிறந்தார் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு இயேசு நம்ம புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, எப்பா புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நம்ம நீங்கள் கேட்கணும். கிறிஸ்மஸ்க்கு சில மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், அது இது ஒரே வாட்ஸ்அப்பாக பறக்கும், என்னென்ன தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லணும், இயேசு என்ன தெரியுமாப்பா? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தில் ஏன் இயேசு பிறந்தார்னா, எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் பிறந்தார். அல்லேலூயா. பாருங்க, முதல் குறிப்பு, இயேசு ஏன் பிறந்தார்னா, எல்லா ஜனங்களும் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்கும்படி பிறந்தார்.
இன்னொன்று சொல்கிற பாருங்க, லூக்கா 19:10 நீங்கள் வாசிங்கன்னா வேதம் அழகாக சொல்லும். பக்கம் 112 அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் யார் என்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன், அது பக்கம் 112, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கார். நான் எப்படா எங்கள் வீட்டில் இழந்தாங்க ஒரு கேள்வி வருது. இழந்து போன தேட வந்தாராம், அப்படி தானே? அப்போ எங்கள் வீட்டில் என்னை எப்போ இழந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறார். நான் ஏதோ இறந்து என்னை காணாத போன மாதிரியும் இவர் என்னை தேடி வந்து ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது, அப்படி தானே? பாருங்கள், எங்கே இறந்தாருன்னா இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எங்கே இழந்தாருன்னா முதல் புக்கத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் தேவன் நம்ம எல்லாரையும் அங்கே இறந்துருவார். வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உனக்கு ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார். அன்பானவர்களே கவனிங்க, ஆண்டவர் தேவன் இந்த உலகத்தை படைத்த உடனே நம்முடைய சாயலாக மனிதனை நாம் சிருஷ்டிப்போம் என்று சொல்லி அவர் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். உடனே படைத்த ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த மனுஷன் தனியாக இருக்குது நல்லது இல்லை, அதனால் அவனுக்கு என்ன பண்ணலாம், ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கலாம், கூட ஒரு துணையை உண்டாக்கிட்டார். அவர் சொன்ன கட்டளையை இந்த எல்லா பழத்தையும் சாப்பிட, இந்த ஒரு கனியை மாத்திரம் சாப்பிடாது, அது நன்மை தீ அறிகிற கனி என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை இட்டார். ஆதாம் தனியாக இருந்தவரையும் கீழ்ப்பிடித்தான். ஆனால் ஏவாள் வந்த உடனே சர்ப்பம் வந்து அவளை வஞ்சித்து என்ன பண்ணிச்சுன்னா, அவனை நீ இதை சாப்பிட்டா தேவரை போல் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி பழத்தை காமிச்ச உடனே பார்க்கறதுக்கு அதுக்கு இன்பமாகவும் பார்க்கறதுக்கு அது கவர்ச்சியாகவும் அது இருந்தபடினால அதை புசித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஆதாமுக்கு கொடுத்தா. அப்போது அவருடைய கண் திறக்கப்பட்டு தான் நிர்வாணியானதை அப்போது உணர்ந்து அந்த கில்ட்டினஸ் வந்துச்சு, அந்த பாவ உணர்வு அடைந்து ஐயோ தேவன் புசிக்க வேண்டான்னு சொன்னதை புசித்தோமே என்று சொல்லி அப்போது ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து பேசுகிற, தேவனோடு நடக்கிற, சத்தத்தை கேட்கிற, தேவனோடே வாசம் பண்ணுகிற, தேவன் வைத்திருந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த சுதந்திரத்தை பாவம் செய்தபடினாலே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போய் விட்டார்கள். அப்போது என்ன ஆகிவிட்டுன்னா ஆண்டவர் அப்போதே சொன்னார், இப்போ இவனை இழந்துட்டேன், ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணுவேன், அவர் உன் என்ன பண்ணுவார், அவர் உன் தலையை நசுக்குவார். சர்பத்தை அவர் உன் தலையை நசுக்குவார்ப்பா. இன்னைக்கு முதல் ஆதாமே வேதம் சொல்லுது, 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, நீ இறந்துட்ட, ஆனால் அவர் இயேசு அவர் வந்து உன் தலையை நசுக்குவா என்று சொல்லி நீ அவர் குதிக்காலை குத்துவா என்று சொல்லி என்ன பண்ணார்னா, நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்படுங்க அதே அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவாராம், அனுப்பிவிட்டார்னு 23 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை, அதாவது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டார். எங்கேருந்து? தேவ சமூகத்தை விட்டு துரத்திட்டாரு, தேவன் தோட்டத்திலிருந்து துரத்திட்டாரு. பாவம் செய்துட்டு இந்த பாவம் சரியத்தோடு இந்த ஏதத்தில் இருக்க கனியை புசித்து அவன் இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அனுப்பினார் பாருங்க. அன்னைக்கு என்னாச்சு, தேவனோடு இருந்த உறவு போய்விட்டது. அன்பானவர்களே, அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் யோவான் 1:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட திருப்பில் அத்தனை அவருடைய பிள்ளைகளாகும்படி அதே இந்த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க வைத்து இந்த ரட்சிப்புக்கு அவர் மேல் விசுவாசம் வைத்தால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, 12:13 சொல்லப்படுறது போல நாம் முழுகி நாசம் எடுக்கும் போது அப்படி ஆகுது. பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிட்டு பாருங்க. இந்த உறவு, இந்த தேவனோடு இருந்த அந்த உறவை அவர்கள் அப்படியே இழந்து போன அந்த உறவை மீண்டுமாக ஆண்டவர் தரும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா
அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 1:23 சொல்லப்பட்டிருக்கோம். அவர் பேர் இம்மானுவே. வாசிங்க அந்த வசனத்தை, வாசிங்க. 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகையை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, தேவன் ஆதாமோடு ஏவோடு இருந்தார், பாவம் செய்து துரத்தியும் அனுப்பிவிட்டார். அதோடு தேவன் ஒரு மனிதன் தேர்ந்து அவனோடு இருப்பார். இப்படிதான் ஆண்டவர் இருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பே சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக இந்த இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, இயேசுவாகிய தேவன் நம்மோடு இருக்கும்படி பிறந்தார். ஹல்லேலூயா! எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? இயேசுவாகிய தேவன் உங்களோடு என்னோடு இருக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். கர்த்தருக்கு மாமத்துக்கு மயமுண்டவதாக. பாருங்க, நான் வசனத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போவேன். நீங்கள் யோவான் 10:9 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல். வாசிங்க, யோவான் 10:9 பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் அப்புறம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், ஒருவன் என் வழியே பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்ன. பாருங்க, இந்த தேவன் நம்மோடு இருக்கிறதுக்கு என்ன வழின்னா இயேசு ஒருவர் தான் வழி. ஆமென். அந்த இயேசுவாகிய தேவனை அவரே நமக்கு வழியாக இருக்கிறாரு. அந்த வழியிலே நாம் நடக்கும்போது ரட்சிக்கப்படுவோம். லூக்கா 9:56 நீங்கள் வாசிப்பீர்கள். லூக்கா 9:56 அதில் ஒரு வாக்கியம் அழகாக இருக்கும். பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் நான் சில வசனங்களை வாசிங்க. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். பாருங்க, அழிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இயேசு வரல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். நீங்கள் அதே மாதிரி 8:50 பக்கத்தில் அப்படியே 8:50 பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று. மகள் மரித்து போயிட்டு விசுவாசமா இருப்பா, ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி அவளை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமில்லை, நீங்க மார்க் 16:16 பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று. விசுவாசியாதனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 3:17 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் உலகத்திலேருந்து எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியே ஆண்டவர் என்ன பண்ணாராம், நம்மளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், பிறந்தார். அப்போது தேவனோடு இருந்த அந்த உறவை பிசாசு என்ன பண்ண பறித்தான். அந்த உறவை பிசாசினிடத்திலிருந்து பறித்து மீண்டுமாக தேவனோட இணைக்கும்படியாக தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா! ஏன் இயேசு பிறந்தார்? நம்மளெல்லாம் பிசாசு பிடியில் இருந்தோம், ஆனால் இயேசு நம்மளெல்லாம் தேடி வந்து அந்த பிறப்பை நமக்காக உனக்காக ஒருத்தர் பிறந்தார்ப்பா இயேசுன்னு சொல்லி நம்ம விசுவாசித்து பிசாசின் பிள்ளை விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக நாம் இருக்கிறோங்க. ஆமென். ஸோ எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? பாருங்க, நம்முடைய உறவை ஆண்டவர் மீண்டுமாக நம்முடைய உறவை ரட்சிப்பின் மூலியமாக அந்த தேவன் நம்மளோட வாசம் பண்ணுற ஸ்லாக்கியத்தை கதை தந்தார். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கு? எத்தனை சொல்ல முடியும் இன்னைக்கு, இயேசு என் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார், இயேசு என் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அதனால் எனக்கு பயமே இல்லை. எனக்கு எதை குறித்தும் ஒரு காலத்தில் பயந்தேன், ஆனால் இப்போ கர்த்தர் என்னோட தேவன் என்னோட வாசம் பண்ணுகிறார். அதனால் எனக்கு எந்த பயமே இல்லை. என்னன்னா இயேசு தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அதெல்லாம் ஒரு பாடல் கோரஸ் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ரட்சக வந்ததா ரட்சிப்பும் வந்தது, மன்னிப்பும் கிடைத்தது, மறுவாழ்வும் கிடைத்தது. அப்புறம் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களே, இந்த இயேசு அவர் ஏதோ பைபிள் எழுதியிருக்குப்பா, அது ஒரு கதை அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. கதை அல்ல, உண்மை சம்பவத்தை ஆவியானவர் எழுதியிருக்கிறார். உலகத்தை உண்டாக்கினார் அவர் தான். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:10 உண்டானது ஒன்றும் அவரை அன்றி உண்டாக்கப்படவில்லை, எல்லாமே இயேசு தான் உண்டாக்கினார், இயேசு தான் எல்லாமே படைத்தார். ஆதியில் அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த இயேசு பிறந்ததுனாலே
நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். படுமா ரட்சகர் வந்ததால் ரட்சிப்போம், வந்ததே ரட்சகர் வந்ததால் ரட்சிப்போம், வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ரட்சகர் பாடுவாங்க. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்போம், வந்ததே ரட்சகர் வந்ததால் ரட்சிப்போம், வந்ததே மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் பிறந்ததே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு இந்த நாளிலே கூட நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். எனக்கு போட்டுக்க புது துணி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசுவை விசுவாசத்தை நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்களா? ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு இருக்கிற பாக்கியத்தை காட்டிலும் வேற எந்த பாக்கியம் வாழ்க்கையில் தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். எவ்வளோ பேர் பாக்கியம். மனிதர்களாகிய நம்மை, பாவியாக நம்மை அவர் நேசித்து நம்மளோடு வாசம் பண்ணி நம்மளோடு இருக்கிறாரு. எவ்வளோ பேர் ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் நிறைய காரியங்கள் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. தேவன் நம்மோடு இருந்தால் எப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசு ஏன் பிறந்தார்? இயேசுவாகிய தேவன் நம்மளோடு இருக்கும்படி பிறந்தார். ஆமென். முதல் குறிப்பு என்ன? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு தேவனாகிய அந்த தேவன் ஏன் பிறந்தானா? என்னோடு வாசம் பண்ணபடி அவர் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா லூக்கா 1:32 நாம் வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, ரெண்டாவதாக அழகா அது சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. அவர் எப்படி இருப்பாராம்? இயேசு தேவன் ஏன் நமக்கு இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னா நம்மை ஆளும்படியாக பிறந்தார். நீங்கள் 33ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா இயேசு தேவன் நம்மை அரசாளும்படியாக பிறந்தார். ஆமென். நம்முடைய பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ணி நாம் நம்ம இஷ்டம் போல வாழ்வது வாழ்க்கை அல்ல. எப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்நானம் பெற்று பசுத்தான அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய விட்டு கொடுக்க வேண்டும். ஆளுகை செய்யணும். ஆண்டவரே உன் சித்தம் என்னப்பா என்னுடைய வாழ்க்கையில் என்று கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக, ஜெயமாக நம்மளை ஆண்டவர் உயர்த்து கொண்டே வருவார். ஆமென். அதுதான் ரகசியம். சிலருக்கு அது தெரியவே இல்லை. ஏன் கல்யாணத்துக்காக எடுத்துடுறாங்க, அம்மா அப்பா சொல்கிறான்னு எடுத்துறாங்க அப்படின்னு ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆளுகைக்கு தங்களை விட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க. அவருடைய ஆளுகை பண்ணுறது அவர் சமூகத்தில் இருக்கணும், ஜபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எப்போதும் கர்த்தரோடே இருந்து வாழ்க்கை வாழ்கிற மனிதன் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்னா நம்மளை ஆளுகை செய்யும்படியாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் நம்ம அவர் ஆளுகை செய்து நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆனால் சிலர் பாட்டு மாத்திரம் நல்லா பாடுவாங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. உருக்கமா பாடுவாங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கர்த்தர் கூட. ஆமே. நீங்கள்லாம் அப்படிதான் பாடுறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. ஏன்னா மேய்ப்ப எப்படியோ அப்படிதான் சொல்ல மாட்டீங்களா, ஆடுகம். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆளுக செய்ய பாடுறேன், நீங்களும் அப்படிதான் செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்படியாக ஒருத்தர் சொன்னார். வாட்ஸ்அப்பில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரும்போது எல்லாருமே செருப்பு எங்கே தான் விடுவாங்களாம், சொல்ல மாட்டீங்களா, வெளியே விடுவாங்களாம். ஸோ தெய்வத்தை உள்ளே வந்து பார்ப்பாங்களாம். போகும்போது திருப்பி என்ன பண்ணுவாங்க, செருப்பை காலில் போட்டு போவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தெய்வத்தை பார்க்கறதுக்கு செருப்பு இல்லாமல் பார்க்குறாங்க, ஆனால் போகும்போது திருப்பி செருப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போது செருப்பே இல்லாமல் எப்பவுமே இருந்தால் நல்லா இருக்கும் போகுது. ஏன் எப்பவுமே தெய்வத்தையே சொல்ல மாட்டீங்களே, பார்த்துக்கிட்டே இருப்பார், வேற எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு கிண்டலாக போட்டிருந்தாரு. நான் பார்த்தேன், செருப்புக்கு வந்து வாழும் பாரியா வாட்ஸ்அப்பெல்லாம் வருது. அப்படிதானே பாருங்க அன்பானவர்கள. அப்போது ஆண்டவர் ஏன் இயேசு பிறந்தான்னா, என்னை ஆளுகை செய்யுங்க சொல்லுதுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, நடத்துங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியதில்லை. வேதம் சொல்லுது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதிக்கும். ஆமென். ஒருத்தன் மாத்திரம் அபிஷேகம் பெற்றுட்டான்னா, தன்னை ஆவியனுடைய ஆளுகை ஒப்பு கொடுத்தாருன்னா, அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை ஆளுகை செய்து ஆளுகை செய்து ஆளுகை செய்து அவனை ஆளுகை செய்யும்படியாக செய்வார். இங்கேயே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் வரும்போதும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்த பாக்கியத்தை யாருக்கு தருவானா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக. அதனால தான் யோவான் 4 சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறீண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன். ஆமென். அவன் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவார். பாருங்க, அந்த ஆளுகை செய்கிற ஒரு வருஷத்தில் நீங்கள் அப்போஸ்தலர் 15 நீங்கள் 17 வாசிங்க, 187 பக்கத்தில் வாசிங்க. அதில் தாவீது அழகாக சொல்ல பாருங்க. அவர் சொல்ல பாருங்க, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஆளுகை செய்கிற ஆண்டவர் இன்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தாவீதின் கூடாரத்தை போல அவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா, இந்த வருஷத்தினுடைய கடைசியில கிறிஸ்துவின் பிறப்பில் உங்களை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை சீர்படுத்துவார், அவர் உங்களை சிறப்படுத்துவார், அவர் உங்களை மறுபடியும் கட்டுவார், அவர் உங்களை மறுபடியும் எழுப்புவார், அவர் மறுபடியும் உங்களை நிறுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன்பா, என்ன பண்ண தெரியாம ஆளுகை இல்லாமல் இங்கே இருக்கிறீங்களா இல்லையா என்று உணர்வீரானா. இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்க. யார் நடத்துவான்னு தெரிலப்பா, எங்கெங்கேயோ போகிறாங்க. நியூஸில் கேட்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கு. போகிறவையில் அங்கே போகிறானா, போகிறவையெல்லாம் அதை போகிறானா, தேடி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தேடி வந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த ரட்சகரை தேடாமையே போயிடுறானே, எவ்வளோ துக்கமாக இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னையும் என் வாழ்க்கையும் என் எதிர்காலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக பிறந்த அவரிடத்துல நான் திரும்பும் போது மறுபடியும் என்னை என்ன பண்ணுவாரா, என்னை சீர்படுத்துவார், மறுபடியும் என் கூடாரத்தை கட்டுவார்,
மறுபடியும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், மறுபடியும் என்னை சரிப்படுத்துவார், மறுபடியும் என்னை அவர் உகந்த வாசனையாக என்னை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்ன? இயேசு பிறந்தது, இயேசு தேவனாகி கர்த்தர் எப்போது உங்களோடு இருக்கும்படியாக பிறந்தார். கிறிஸ்து இயேசு பிறந்ததையே இயேசு தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக பிறந்தார். ஆமென். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. இயேசு ஏன் பிறந்தார் என்றால், நீங்கள் வாசிப்பீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 22, 23 வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 283, 82, 282 வாசிங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பாருங்க, பொல்லாதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. மூணாவதாக இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, இயேசு தேவன் நம்மை பசுத்தப்படுத்தி அவருடைய வருகையிலே நம்மை ஆயத்தப்படுத்தபடியாக பிறந்தார். ஆமென். இங்கே வாசம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, மறந்துடாதீங்க. யோவான் 14, 1, 2, 3 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், ஆயத்தப்படுத்த பின்பு நான் இங்கே வருவேன், உன் இறுதியில் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார். அதனால் இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா எனக்கு சொல்லலாம், இயேசு தேவன் ஏன் பிறந்தார்னா, என்னை பசுத்தப்படுத்தி என்னோடு வாசம் பண்ணுகிற கர்த்தர், என்னை ஆளுகை செய்கிற கர்த்தர் ஆகிய தேவன் இயேசு அவர் வருகையிலே என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக என் கூட ஆண்டவர் போயிருக்கார். ஆமென். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலகி, நம்ம இது தெரியாமல் பொல்லாங்கன்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா இது பொல்லாங்கன்னு விட்டு விலகி நம்மளை என்ன பண்ணோமா, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுவோம், பசுத்தமாக பண்ணுமா. அதனால தான் நம்ம பக்தன் பாடுவார், துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று என்னை எழுதும் என்று அவன் சொல்லுவான், பாடுவான். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ரூபியே வேளையில் ஆடியானல் ஜமாரிரோ அரூபியே வேளையில் ஆடியானல் ஜமாரிரோ. இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, பக்கத்தில் ஏன் பிறந்தாருங்க? இயேசு தேவன் ஏன் பிறந்தார்னா, என்னை நான் பசுத்தமாக்கி கொள்ளும் போது அவருடைய வருகையிலே என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக பிறந்தார். ஆமென். என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக பிறந்தார். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி, இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க. 226. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். மூணாவதாக இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்னா, இயேசு தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்க காலுக்கு என் காலுக்கு கீழே போட்டு நசுக்குவாராம். இன்னும் நசுக்கல அவரு. இயேசு வந்து சாத்தானை பிடிச்சி நம்ம காலில் போட்டு நசுக்கல, ஆனால் அவர் காலில் போட்டு நசுக்கிட்டாரு. சாத்தான சிலுவில் அந்த அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிக்காலே குத்துவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இங்கே ஆண்டவர் சொல்றாரு. எதுக்காகத்தாம்மா இயேசு பிறந்தாரு? இயேசு தேவன் சீக்கிரமாக சாத்தானை
என் காலு கீழே உங்கள் காலு கீழே போட்டு நசுக்குவாராம். அப்பா உனக்கு விஷயம் தெரியுமா, ஏசோ என்ன உன் சமாதத்தை கெடுத்த பிசாசு இதுதான்பா போட்டு பேசிப்பாராம். அப்பா உனக்கு விஷயம் தெரியுமா, உன் ஆசீர்வாதத்தை திருடின பிசாசு இதுதான்பா போட்டு. உனக்கு விஷயம் தெரியுமா, உனக்கு வியாதி உன்னை வேதனைமாக்கிற பிசாசு இதுதான்பா போட்டு மெரின்னு வாரான். அல்லேலூயா. எந்தெந்த பாடு வழியாக கஷ்டம் வழியாக போகிறோம் இப்போ நமக்கு தெரியல. இப்போ இது பலவீனம் போல்துங்க, இது ஏஜ் ஃபேக்டர் போல்துங்க, இது கஷ்டம் போல்துங்க. சிலர் சொல்கிறாங்க தலையெழுத்துங்க, சிலர் சொல்கிறாங்க இன்னும் யார் ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் நேரங்க அப்படின்றாங்க, எல்லாம் நேரங்கன்றாங்க. இதெல்லாம் ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைங்க இயேசு ஏன் பிறந்தாருன்னா, எனக்கு தெரியும் இது பிசாசின் கிரிய, எனக்கு தெரியும் இது சாத்தானுடைய கிரிய, எனக்கு தெரியும்னு யாரும் சொல்கிறாங்க பாருங்க. அப்போ ஏன் சொல்லும்போது என்னை கண்டுபிடிச்சி அது இந்த பிசாஸ் தான் போட்டு நசுக்கிடுவார், இது இந்த பிசாஸ் தான் போட்டு நசுக்கிடுவார். ஏன்னா ஆண்டவர் எதுக்காக பிறந்தாருன்னா, நம்ம பிசாசின் தலையை நம்ம கால் கீழே போட்டு நசுக்கிறோம். இப்போவே அவரை நசுக்கிறோம், அப்படிதானே? உண்மையாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவர் முன்பாக நான் சொல்வது போல பரிசுத்தமாக ஜெபத்திலையும் இயேசு பிறந்த வாழ்க்கையில் இந்த புதிய வாழ்க்கையில் வாழ்கிறத பார்த்தாலே பிசாசு தான் போவோமா. நீங்கள் போகும்போது அது அப்படியே சைலண்ட் ஆகிடும். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசிட்டு இருக்கோம், பஸ்லலாம் பாருங்கள் ரொம்ப போயிருக்கோம். திடீர்னு நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அப்படியே மூச்சு பச்சிலாவது அப்படியே இருக்கும். திடீர்னு பஸ் விட்டு இறங்கிடுங்க, கண்டக்டர் நிறுத்து அவங்க கேட்பான் என்னம்மா அங்கே போனேன்னா டக்குன்னு இறங்கிடும். அது ஏன் அதால் இருக்கவே முடியாது, ஏன்னா இயேசு நமக்குள்ளே இருக்கிறான். ஆமே. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க பேய் பெந்தெகோஸ்து ஆள் அப்படின்னாலே, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் யார் அப்படின்னால நமக்குலாம் என்ன பேர் தானா, பேய் ஓட்டுற கூட்டங்க. பேய் பிடிச்ச ஆட்டு தான் அனுப்புவாங்க, சொல்ல மாட்டீங்களா? ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் ஜென்ரேஷனில் நம்மளை தான் கொண்டு போய் பேய்கிட்ட விடுறாங்க. இவனுக்கு கொஞ்சம் ஓட்டுப்பா, இவனுக்கு கொஞ்சம் ஓட்டு, இது பேய் பிடிச்சிருக்குது, நானசா நடத்தானே அதுதான்ப்பா இன்னும் அதிகமாக பிடிச்சிச்சுப்பா. இல்லை 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 இல்லை, இயேசு நமக்குள்ள இந்த உலகத்தில் பிறந்தது நம்ம பேய்களை ஓட்டுறதுக்கும், அந்த பேயாக பிசாசை சீக்கிரம் காலில் போட்டு நசுக்க கர்த்தர் நம்ம காட்டு போற. ஆமென். ஆகையினால பயப்படாதீங்க. எல்லாம் ஆவியை பகுத்தறிந்து எல்லாத்தையும் கர்த்தர் என் கால் கீழே நசுக்குவாரியா. அதுக்காக தான் எனக்கு ஆண்டவர் பிறந்த. ஆமென். இயேசுவே சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த உலகத்தில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். சாவுக்கு ஏதுவாக நீங்கள் சாப்பிட்டா கூட அது உங்களை அணுகாதுட்டார். என் நாமத்தாலே பேய்களை ஓட்டுவீங்கப்பா, வியாசனை கையை வைங்கப்பா, சொஸ்தமாவார்கள். ஆமென். யாருன்னா சொன்னால் நம்புவானா? அப்போ தான் வேண்டுமே என்ன பண்ணுவான், சப்பானை கொண்டு வருவான், குருனை கண் திறக்கவி, சப்பானை கண் திறவி. ஏன்பா எங்கள் இயேசுவாலேயே என்ன பண்ண முடியல, சுகமாக்க முடியல. ஏன்? அவிசுவாசம். உன் அவிசுவாசம் வச்சுட்டு ஏன் விசுவாச டெஸ்ட் பண்ண எப்படி வேலை செய்யும்? இல்லை, விசுவாசிக்கிறால எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள். முதல்ல ஆண்டு போட்டார், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசத்தோட வந்து பாரு, வாழ்க்கை மாறும். ஆமென். இயேசு பிறந்தார் எதற்காக? என் கூட இருக்கிறாருப்பா, வாசம் பண்றாருப்பா, நீ விசுவாசத்து பாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவர் என்ன ஆளுக்கு நடந்தாருன்னு பாரு, உனக்கு நஷ்டம் இருக்காது, லாபம் தான், நீ செழித்து தான் இருப்ப. இயேசு வரலன்னா இன்றைக்கும் நான் இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணியிருப்பேன், எங்கள் அண்ணனுடைய பேண்ட்டையோ சட்டையோ அவன் எழுதுக்கு முன்னாடி நான் எழுந்து என்ன பண்ணிருப்பேன், என் ட்ரெஸ் மாதிரி போட்டு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்ததுனால, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தனால, கர்த்தர் இயேசு என் கூட இருந்ததுனால, அவர் என் கூட இருக்கிறது அநேகர் காணபடி செய்தார். ஆமே. முதல்ல என் குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கும்படி செய்தார், அதுதான் பெரிய சாட்சி. வேலை ஸ்தலத்தில் என் கூட இருக்கிறத பார்க்கும்படி செய்தார், என்னோட பழகிற நண்பர்கள்லாம் பார்க்கும்படி செய்தார். என்னை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்த இயேசு தேவனாக என்னோடு இருந்ததை கண்டார். அது மாதிரி என்னை ஆளுகை செய்ய நான் அவர் ஒப்பு கொடுக்கும்போது என்னை ஆளுகை செய்தார். ஆண்டவர் எனக்கு எல்லாரும் முதல்ல சமாதானம் தந்தார், சந்தோஷம் தந்தார். எனக்கு தெரியும் இயேசு என் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமே. நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார், இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். இயேசு உங்கள் மேலே யாரோ வம்பா இருக்காருங்கன்னு கேட்குறாங்க. யாருங்க அது? வம்பா இல்லைங்க, அன்பாக இருக்கிறாரு. கிறிஸ்மஸ் சொல்லுங்க, இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்காருங்க. நீங்கள் தான் வம்பு பண்ணினே இருக்கிறீங்க.
கதை சொல்கிறான். அப்போ இயேசு பிறந்தது என் மேலே அன்பாக இருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறார். ஒருவேளை அந்த ஆளுகை எழுந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு மனம் திரும்பி மீண்டும் கட்டுங்கப்பான்னு சொல்லு, கூடாரத்தை மீண்டும் கட்டுவார், சீர்படுத்துவார். மூணாவதாக இயேசு ஏன்பா பிறந்தாரு? எல்லாத்தையும் தள்ளி போட சொல்கிறாருப்பா. பாவம் பாரம் எல்லாத்தையும் தள்ளி லக்கு நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் தள்ளிட்டு என்னை பசுத்தமாக்கிக்கிறேன். ஆவியை பசுத்தமாக்க சொல்கிறார், சரீரத்தை பசுத்தமாக்க சொல்கிறார், ஆத்மாவும் பரிசுத்தமாக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கடைசியாக இயேசு தேவன் ஏன் பிறந்தார்னா, சீக்கிரமா சாத்தானை ஏன் காலில் போட்டு நசுக்குன்னு சொல்ல எதிர்ப்பு பேருக்கு ஆசையா இருக்கு. சாத்தானை காலில் போட்டு நசுக்கணும்னு அவன் பாப்பான், நீ இத்தனோண்டு மனுஷன், நீ நான் இத்தனோண்டு தான், ஆனால் எனக்குள்ள இருக்கவரு பெரியவர். எப்படி ஆதாமை ஏமாத்தி எல்லாத்தையும் பறிச்சுட்டு நீ ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தை ஆண்டவனை தள்ளப்பட்டவன், விழப்பட்டவன், நீ அவனை ஏமாற்றி எல்லாத்தையும் பறிச்சுட்ட. ஆனால் என் இயேசுவை உன்னால் ஏமாற்றவே முடியல. அவரை சோதித்து அவர் எல்லாத்தையும் ஜெயித்து மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழுந்து எனக்குள்ளே வாசம் பண்ணி ஆண்டவர் உன்னை விரட்டுற அதிகாரம் மாத்திரம் இல்லைப்பா, உன்னை ஓட வைக்கிற அதிகாரம் மாத்திரம் இல்லை, பிசாசின் கிரியிலே அழிக்க வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் இயேசு என் உள்ளத்தை பிறந்து என் கூட இருக்க அப்படின்னால வெகு சீக்கிரத்துல அந்த பிசாசியை காலில் போட்டு நசுக்குவேன். ஆமென், நசுக்குவேன். அதனால தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் எல்லார்கிட்டையும், அதிகாரத்தை பயன்படுத்துங்க. வியாதி வந்த வயசுன்னு சொல்லாதீங்க, ஓடு இயேசு நாம. தவறான நாசம் வந்திருக்கு, சுகரை ஓடு, ப்ரெஷரை ஓடு, கொலஸ்ட்ரால் ஓடு, எல்லாம் ஹார்ட் அட்டாக் ஓடு. கையில் தட்டி ஆண்டவர் நல்ல அந்நிய பாஷை பேசி பாட்டு துதித்து பணிந்து ஆராதிக்கிறவங்களுக்கு வியாதியே வராதுங்க. ஆமென், வியாதியே வராது. உழைக்கணும் உற்சாகமாக, கவலையே படக்கூடாதுங்க. என்ன படக்கூடாது? அது எப்படிங்க கவலைப்படாத இருக்க முடியும்? சிலர் கவலைப்படுறாங்க, இதுக்கு முடியலாம் நடிச்சுன்னு போயிட்டு இருக்குது, எவ்வளோ காலம் தான் டை அடிக்குன்னு தெரில. அதுவே பெரிய கவலை ஒரு சிலருக்கு. இன்னைக்கு எத்தனை அம்மா இருக்கு க்ளவுஸ் போட்டு டை அடிச்சாலும் ஐயாம்மா கேட்டு தான் தெரியும். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு என்னப்பா கிறிஸ்மஸுக்கு சரி சரி. ஒருத்தர் சொல்கிறாரு, பார் ஷாப் போனேன் சார், டை அடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அடிச்சு வந்தேன், ஆமாம் நல்லா தான் இருக்குது. வீட்டில் வந்து திட்டுறாங்களா இல்லையா? ஏங்க என்ன நீங்கள் சொல்லுது, நம்ம முடியை கூட நம்மளால் வெள்ளையாக்க முடியாது, கருப்பாக்க முடியாது, அது நிரந்தரம் கிடையாது. அதான் சொன்ன ஆண்டவர், கவலைப்படாதப்பா, இந்த தலையில் இருக்கிற முடி ஒன்று கூட ஏன் சித்தளது கீழே விழாது, நாளைக்கு பிறக்கிறதே தெரில, நீ ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு இயேசு பிறந்தாரா, சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. உன் சந்தோஷத்தை பிசாசு திருட விடாத, உன் பலனை பிசாசு திருட விடாத, உன் ஆசீர்வாதத்தை பிசாசு திருட விடாத. நீ சுதந்திரத்துக்குள்ள, ஏன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. சுதந்திரம் சொல்லு. நீ எவ்வளவு நாளா வாழாக்க, ஒரு நாள் வரணும், சீக்கிரம் 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 இயேசு உன்னை என் காலுக்கு போட்டு நசுக்குவாரு. உலகத்துல விடுதலையா வாழ்கிற ஒரே கூட்டம் இயேசு உள்ளத்துல பிறந்த கூட்டம். ஆமென். இந்த உலகத்துல சந்தோஷமாக ஒரே கூட்டம் இயேசு இந்த உலகத்துல உள்ளத்துல பிறந்த கூட்டம். இந்த உலகத்துல நல்ல சுகதேகியா வாழ்கிற ஒரே கூட்டம் இயேசு கிறிஸ்து உள்ள பிறந்த கூட்டம். இந்த உலகத்தை செழிப்பா வாழ்கிற கூட்டம், ஏன்னா அவரை ஆராதிக்கிற யாரும் இப்படி ஐஸ்வர்ய சமமாக்குற கூட்டம் ஒரே கூட்டம், அது இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பிறந்த கூட்டங்க. அதாங்க கிறிஸ்துமஸ். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கத்திரை சோத்திரம் ஒன்றுமா முடிப்போமா? நேரம் ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, எனக்கு நேரம் முடிஞ்சிச்சு. சொல்லுவோம், ஆண்டவர் ஏன் பிறந்தார்? இயேசு ஏங்க பிறந்தாரு? இயேசு தேவன் என்னோடு கூட இருக்கும்படியாக பிறந்தார். ஆமென். இயேசு ஏங்க பிறந்தாரு? இயேசு தேவன் என்னை ஆளுகை செய்யும்படியாக பிறந்தார். இயேசு ஏன் பிறந்தார்? அவர் வரும்போது என்னை நான் பசுத்தப்பாக்கி என்னை ஆயத்தப்படுத்த என்னை கொண்டு செல்ல முடியும் பிறந்தார். இயேசு ஏன் பிறந்தார்? சீக்கிரமாக இந்த உலகத்தை என் கூட போராடுகிற அந்த பிசாசு என் காலில் போட்டு நசுங்கிற தந்தை இயேசு பிறந்தார். ஆமென். என்ன பாவம்? பாவத்தை போக்கவே சாபத்தை நீக்கவே உலகத்துக்கு வந்தாங்க. பாடி முடிப்போம். கத்தம் ஆசைப்பட்ட மனிதனை நீக்கவே பாவங்கள் போக்கவே சாபங்கள் பரலோகம் சேர்க்கவே
ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டான். உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிற்கிறாரு. நான் அங்கே உள்ள பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய சாட்சி சொல்லி நான் சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டுட்டு பசங்க போலீஸ்கார் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, என்னப்பா சொல்கிறாரு அவர்? சார், வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார்? இயேசு வந்ததுனால எல்லா பாவங்களுக்கும் போய் படிக்காத ஒரு ஆள் இன்ஜினியர் ஆகி அவர் ஆசீர்வதித்து இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு ஊழியத்தை வந்து ஊழியம் செய்கிறாருன்னு சொன்னார் சார். எனக்கு கேட்கும் போது ஆசையாக இருக்குது. அப்புறம் சரி போங்கடா போன அவளை அனுப்பிச்சிட்டு என்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் எல்லாரையும் மாற்றிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி கேஸ் கிடைக்கிறது? என்னவா கேஸ் கிடைக்கிறதுக்கு கஞ்சா விற்கிற வேணுமா, சாராயம் பிடிக்கிற வேணுமா, சண்டை போடுற வேணுமா, திருட வேணுமா? நான் சொல்ல உங்கள் பேர் பார்த்தா பேஜில் கிறிஸ்டின் பேர் போடுது. என்ன சார் கிறிஸ்டின் பேர் போட்டு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார், என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. பாருங்கள், நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து எப்படி போராடுறான்னு தெரியுமா? இவனுக்கெல்லாம் வந்தது பாருயா வாழ்வு. ஆமாய்யா, எனக்கு வாழ்வு வந்த காரணமே எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசு இந்த உலகத்தை பிறந்தனால என்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ இல்லை, இன்னும் என்ன வாழ வைப்பார், இன்னும் நாங்கள் வாழ்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் வாழ வைப்பார். காரணம் அவர் நம்மோடு உங்களோடு இருக்கும்படியாக. அதான் ரகசியம். கர்த்தர் உங்களோடு இருக்குதான் ரகசியம். அதை மாத்திரம் நம்பிக்கை விட்டுறாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்னும் இயேசு பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் உங்க சந்தோஷம் அவர் கை கட்டி பார்த்து ரசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. கண்ணீர் விடும்போது உங்க பக்கத்திலே இருந்து உங்களை ஆறுதல் படுத்துறாருன்னு அர்த்தம். ஆமென். நீங்க விழும்போது உங்களை எப்படி தூக்கலான்னு எந்த கண்டிஷன் இல்லாம வந்து உங்களை அப்படியே கைக்கு தூக்கி விடுவாரு பாருங்க. அதுதாங்க நம்முடைய கர்த்தர். ஒரு விடயம் என்னிடத்துல வருகிற ஒரு விடயம் புறமே தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு. ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். என்ன நமக்காக பிறந்த இயேசுவுக்கு, நம்மோடு இருக்கும்படி பிறந்த இயேசுவுக்கு, நம்மோடு இருந்து நம்மை ஆளுகை செய்கிற இயேசுவுக்கு, நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பாவத்தை நீதியும் எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துகிற அந்த இயேசு
நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுகிற இயேசுவுக்கு, நமக்காக பிறந்த இயேசு நம்மோடு இருந்து சீக்கிரத்தில் சாத்தான் நம்ம கால் கீழே போட்டு நசக போடாம இயேசுவை கரலை தட்டி, ஓ பயப்படாம, நீங்க சந்தேகப்படாம விசுவாசமாகி ரட்சிக்கப்பட்டு நாசம் எடுத்து அவர் மகனாக வாழ்ற உங்களுக்கு, ஓ கர்த்தர் உங்களோடு இருக்கிற இந்த ஆசீர்வாதம் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உண்டாகுவதாக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே அநேக உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த நாளிலே எங்களை ஒன்று கூட்டி இந்த சமூகத்திலே பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், உமக்கென்று கொடுக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் நீ எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே இயேசுவே கர்த்தாவே பிறந்த நோக்கம் ஆண்டவரே இம்மானுவேலாய் எங்களோடு வாசம் பண்ண முடியும். தேவன் இயேசு எங்களோடு வாசம் பண்ண முடியாதப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் ஒவ்வொரு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தேவன் எங்களோடு இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமானவர். அந்த உறவை எங்களுக்கு சீர்படுத்தினீரு. இழந்த பொழுது எங்களுக்கு திரும்ப தந்தீரு. ரட்சிப்பை தந்தீரு, பரிசுத்த ஆவியை தந்தீரு, சுகத்தை தந்தீரு, பலனை தந்தீரு, ஐஸ்வர்யத்தை தந்தீரு, வாழ்க்கையை தந்தீரு. உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை தந்தீரு. எங்களோடு எங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆளுகையை விட்டு, உங்க ஆளுகையினுடைய சித்தத்தை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று அவங்க கூடாரத்தை மீண்டும் கட்டும்பா. மறுபடியும் கட்டப்படட்டோமாப்பா. மறுபடியும் சீர்படுத்துங்கப்பா. மறுபடியும் சரிப்படுத்துங்கப்பா. மறுபடியும் சுகப்படுத்துங்கப்பா. மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் தேற்றுங்கப்பா. மறுபடியும் நடத்துங்கப்பா. மறுபடியும் கொடுங்கப்பா. இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டி எழுப்புங்க கத்தா. எங்களோடு பேசுறதுக்காக நன்றியாக எங்க வாழ்க்கையில எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை ஆயத்தப்படுத்தி, இயேசு பிறந்த எங்களை எங்களுடைய வருகைக்கு நாங்கள் காணப்பட கர்த்தரை எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளபடியாக கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில் நாங்கள் போராடுகிற எல்லாம் பிசாசிய ஒரு நாள்ல காலில் போட்டு மெதிக்க நீரே சொல்லி மெதிக்க வைப்பீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் எங்களுக்கு அப்பா, எங்களுக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை, ஆவிகளோட வானமில்லை கிரியை செய்த எல்லாம் பொல்லாத ஆவியோட போராட்டம் உண்மையை நாங்கள் அறிந்து நாங்கள் ஆவிலே அனலாக ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசு தந்த நாமத்தை கட்டி சாத்தானை எதிர்த்து நின்று, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், ஓடுவான், சாத்தான் இடம் கொடுக்காதீங்க என்று சொன்னீரே, இடம் கொடுக்காமல் எதிர்த்து நின்று அவனை வரட்டி சீக்கிரத்தை எங்க காலில் இயேசு தேவன் நசுக்கி போடும்படி சொல்லுவார். இந்த சாக்கியத்தை தந்ததுக்காக சொல்றோம். அத்தனையும் உடைய பிறப்பினால் எங்களுக்கு கிடைத்ததப்பா. உடைய ஜனங்களுக்கு உடைய வார்த்தை அப்படி பழிக்கட்டும். இன்று என்ன இயேசு இந்த உலகத்தில் எனக்காக பிறந்து அவர் என்னோட வாசம் பண்ணும்படியாக தான் பிறந்தார். அவர் என்னை ஆளுகை செய்யும்படி தான் பிறந்தார். அவர் என்னை ஆயத்தப்படுத்தி தம்முடைய வருகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக தான் இந்த உலகத்தில் பிறந்தார். என்னை உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கும்படியாக, நசுக்கும்படியாக பிறந்த அதிகாரத்தை எனக்கு தந்தார். இந்த வாக்கை பிடித்து கொண்டு நடக்க அடியானுக்கும் அடியார்களுக்கும் கிருபை செய்வீராக. இப்போது உடைய கரம் ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதித்து இந்த தேவனுடைய பிரியம் உடைய ஜனங்கள் மேல் உண்டாகட்டும். தேவனுடைய சமாதானம் ஜனங்கள் மேல் உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு சிறுத்திலும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கொடுத்த காணிக்கை தசமலை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தமோடு கர்த்தரை வருகை வரையும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒவ்வொரு வாழ்த்தி செல்லுங்க. கர்த்தர் உங்களோட வருகிறார். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுகிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. சந்தோஷமா வீட்டுக்கு